தமிழகத்தில் தொழில் தொடங்க விருப்பமின்றி வேறு மாநிலங்களுக்கு சென்றதாக கூறப்படும் நிறுவனங்களின் பெயர்களை கூற முடியுமா என்று திமுகவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா சவால் விடுத்திருக்கிறார். திமுக ஆட்சியின் போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆந்திராவுக்கு சென்றது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் TRP ராஜா, தமிழகத்திற்கு வரவேண்டிய சில தொழிற்சாலைகள் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் சென்றுவிட்டதாக கூறினார். அப்போது இடைமறித்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, அவ்வாறு வேறு மாநிலத்திற்கு சென்ற ஒரு நிறுவனத்தின் பெயரையாவது குறிப்பிட முடியுமா என்று வினவினார். தமிழகத்தில் தொழில்துறை தொடங்க நிறுவனங்கள் விரும்புவதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிட்டார். ஒரு தொழில் தொடங்க வேண்டுமானால், அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால், லாபத்தை ஈட்ட வேண்டுமானால் முதல் தேவை அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு. அது ஒழுங்காக காப்பாற்றப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று என்னால் உறுதியாக கூற முடியும். அடுத்த தேவை தடையில்லா மின்சாரம், தரமான மின்சாரம். அது தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது. இன்றைக்கு ஆந்திர பிரதேசமாகட்டும் கர்நாடகமாகட்டும் தமிழ்நாட்டை கேட்டு பணம் கொடுத்து எங்களிடமிருந்து நம்மிடமிருந்து மின்சாரத்தை வாங்குகின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் இங்கிருந்து கர்நாடகத்திற்கோ ஆந்திர பிரதேசத்திற்கோ எந்த தொழில் முதலீட்டாளரும் செல்ல மாட்டார்கள். வரிசையில் நின்று இங்கே தமிழ்நாட்டுக்குத்தான் வருவார்கள் என்று என்னால் நம்பிக்கையுடன் உறுதியுடன் கூற முடியும். தொடர்ந்து பேசிய ஜெயலலிதா, மெட்ரோ ரயில் சென்னையில் ஓடிக்கொண்டிருக்க அதற்கான பெட்டிகளை தயாரிக்கும் தொழிற்சாலை ஆந்திராவுக்கு ஓடியது ஏன் என்பது பற்றி இளைய உறுப்பினர் TRP ராஜா அறிவாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். இதற்கு ராஜா ஏதேதோ பதில் கூறுவது அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக ஜெயலலிதா சாடினார். முந்தைய திமுக ஆட்சியின் போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மத்திய அரசுடன் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது பற்றி TRP ராஜாவுக்கு தெரியுமா என முதலமைச்சர் கேட்டார். அதில் மெட்ரோ திட்டத்தில் நட்டம் ஏற்பட்டால் அதனை மாநில அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என கூறி தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது பற்றி ராஜாவுக்கு தெரியுமா என்றும் ஜெயலலிதா ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எப்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விவரமாக சொன்னார். அவர் பல விவரங்களை சொன்னார். அதை எளிதாக பாமர மக்களுக்கு புரியும் விதத்தில் நான் இங்கே விளக்கம் கூற விரும்புகிறேன். அவர் சொன்ன பல கருத்துக்களின் மைய கருத்து சாராம்சம் என்னவென்றால், முக்கியமாக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் லாபத்தில் மத்திய அரசுக்கும் பங்குண்டு, மாநில அரசுக்கும் பங்குண்டு. ஆனால் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டம் முழுவதையும் மாநில அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திமுக ஆட்சி காலத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த விவரம் மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரியுமா தெரியாதா? மேலும் இந்த திட்டமே ஜைகா என்ற ஜப்பான் அமைப்பிலிருந்து பெறப்பட்ட கடன் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜைகா கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் அதில் மத்திய அரசிற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. தமிழக அரசு தான், மாநில அரசு தான் திருப்பி செலுத்த வேண்டும் என்று அதில் ஷரத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற ஷரத்துகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றன. அதைத்தான் இப்பொழுது அண்மையில் கூட நான் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதிய போது கூட நான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கின்ற ஷரத்துக்களை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இதை பற்றி எல்லாம் மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரியுமா? தெரிந்தால் பதில் சொல்ல முடியுமா? இப்படி தமிழ்நாட்டை திமுக ஆட்சி காலத்தில் ஏன் வஞ்சித்தீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏன் கையெழுத்திட்டீர்கள்? கடந்த சில தினங்களாக ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே அமளி, கூச்சல், குழப்பம் நிலவியிருந்த நிலையில் இன்றைக்கு மானிய கோரிக்கையில் பேசிய TRP ராஜா ஆங்கிலத்தில் பேச, அதற்கு முதலமைச்சர் ஆங்கிலத்திலே மை டியர் யங் மேன் என்றெல்லாம் சொல்லி நட்பு ரீதியாக பேசியது அனைத்து உறுப்பினர்கள் மத்தியிலும் ஒரு சிரிப்பலை மட்டுமில்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் பார்க்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரமேஷ்.